மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை என்று ஒன்று உண்டு என்றால் தயவு செய்து எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள், அதை கொண்டு லக்ஷ்மணனுடைய கண்களுக்கு உபமானம் காட்டுகிறேன்னு சொன்னான். நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹான். 4 பிள்ளைகளும் ரொம்ப அழகா 4 பிள்ளைகளும் ரொம்ப விசேஷமாக வளர்ந்துருக்கா. வால்மீகி இங்க ரொம்ப அவசரம்ட்டார். ஏன்னா ரொம்ப நாள் பிள்ளை பெத்தாச்சு, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு, போறோம். அதுக்கு மேல இந்த குழந்தை விளையாடுறது, உருள்றது, தவழ்றது எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல பார்த்துக்கலாம் என்று அந்த பிள்ளைகளுடையதான வளர்ச்சியை ரொம்ப வேகமா வர்ணிக்க ஆரம்பித்தார். விசேஷமான அஸ்திர சஸ்திர வித்யாபியாசங்களை பெற்றார்கள். வேதாங்க பாரங்கதர்களாக வேதாத்தியனத்தை சம்பூர்ணமா பண்ணா. அஸ்திர சஸ்திர வித்யாபியாசங்களை நன்கு செய்தார்கள். நன்கு அஸ்வபிருஷ்டம் ரதாரோகணன்றதாக சொல்லி தேரை ஓட்டக்கூடியதான கலை, குதிரையை ஓட்டக்கூடியதான கலை, யானையை அடக்கக்கூடியதான கலை, போர்க்களத்தில் எப்படி எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்பதாக போர்த்திறன் என்று ஒவ்வொன்றும் பார்த்து சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதாः சர்வே ஞானோபசம்பன்னாः சர்வே சமுதிதா குணைः தேஷாமபி மகாதேஜாः ராமः சத்யபராக்கிரமः. 4 பிள்ளைகளும் நன்கு வளர்ந்து கொண்டு வந்தார். ஒரு நாள் ராஜா சபையை கூட்டினான். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் சுவாமி, ரொம்ப நாளா எடுத்துங்க. அந்த காலத்திலையும் பிள்ளைகளை பெற்றெடுத்தவாளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்குன்னு தெரியுது. நாம் என்ன பண்ணையா பற்றி வச்சிருக்கோம், ஆட்டம் இப்போதான் 38 வயசா இருந்தது, இன்னும் 3 வருஷம் போட்டோம், அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் யோசிக்கலாம்னு சொல்றதுக்கு. பிள்ளை பசங்க தானே, நல்லபடியான பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாதவஹ. தனியா யோசிக்க மாட்டா எப்பொழுதுமே பெரியோர்கள்லாம். ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் பேசணும் அப்படின்னு கேட்டா ஆத்து வாத்தியார முதல்ல கூட வச்சுப்பான். அந்த பாரம்பரியமே போயிடுது. 4 பெரியோர்கள் இருப்பான். பெரியோர்கள் எல்லா விதத்திலையும் எதுலையுமே பங்கெடுத்துக் கொள்ள முடியாமல் சிறியோர்கள் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அவர்களுக்கு இன்விடேஷன் அளித்து வேற வழி இல்லாமல் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நிலைமை இல்லைங்க. அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி. கிரகஸ்தாசிரமம்ன்றது அவ்வளவு உயர்ந்த தர்மம். சுவாமி தேசிகன் யாதவாபிரிய மகாகாவியத்துல சாதிப்பார். பின்னாளில் கிரகஸ்த தர்மத்தை ஒவ்வொருத்தரும் இல்லறத்தில் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று உலகத்திற்கு உணர்த்துவதற்காக கிருஷ்ணன் ருக்மிணியை கரம் பிடித்தான் என்று வர்ணித்தார் தேசிகன் யாதவாபிரியத்தில். தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவஹ. தர்மாத்மாவா இருக்கிறதால, தர்மானுஷ்டான பரனா இருக்கிறதால தன் மந்திரி பிரதானிகள் அத்தனை பேருடைய சேர்ந்தான். அங்க இருக்கக்கூடிய புரோகிதர்களை முன்னிட்டு கொண்டு அவர்களிடத்துல பேசினான். இப்படித்தான் முதல்லையும் பேசினான். தான் அஸ்வமேத யாகம் செய்ய போகக்கூடிய சமயத்திலையும் அந்த பிரகடனத்தை குறித்து பேசினான். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனிः சராஜ்ஞா தர்ஷனாகாங்ஷி द्वाराध्यक्षानुवाच शीघ्रमाख्यातमां प्राप्तं कौशिकं गाधिनः सुतौ. பேச்ச ஆரம்பிச்சிருக்கான். இப்பதான் என்ன பேசுற, என்ன எந்த ஊர்ல பிள்ளைகள்லாம் இருக்கா, பெண்கள்லாம் இருக்கா? 4 பசங்கப்பா. 4 பசங்கன்னா சாமானியப்பட்டவர்கள் இல்லை. இந்த 4 பெண்கள் 4 பிள்ளைகளுக்கும் குணவதியா குலவதியா ரூபவதிகளாக பெண்கள் கிடைக்கணும். ஆச்சாரத்துக்கு ஆச்சாரமா இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். நல்ல சத்காரியங்கள் பண்ணும்போது அவளுக்கு அதில் ருச்சி இருக்கணும். மேலே யாக யஜ்யங்கள் பண்ண பாப்பா தார ஏதாவது ஒன்று உட்காந்து பிராணனை வாங்கிட்டு சாப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அபிருச்சி இருக்கணும். ராமனை தசரதன் கூப்பிடுறான். அப்ப பின்னாடி வரப்போகுது அயோத்தியா காண்டத்துல. ராமனுக்கு பட்டாபிஷேகத்திற்காக தசரதன் கூப்பிடுறான்றதுக்காக சீதை ராமனிடத்துல ஒரு வார்த்தை சொல்றான். ஹே ராமா, நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணின்ற உடனே பிரதிஜை பண்ணணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? யாகங்கள் பண்ணணும். தீட்சிதம் விரத சம்பன்னம். நீ யாக தீட்சிதனா இருந்து மரபுரி கிருஷ்ணாஜினத்தை உடுத்தி கொண்டு கையில் மான் கொம்புடன்
யாகவேதியில் அமர்ந்திருப்பதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும் ரசித்தேன். தர்மத்தில் ருச்சி. எப்போ பார்த்தாலும் பசியா இருக்குது, பட்டியா இருக்குது, வேற வேலை இல்லை, நான் இதே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதான்னு கேட்கல. தீட்சிதம் விரத சம்பன்னம் குரங்க சிங்க பாணிஞ்ச. அந்த உடம்புல வெண்ணெய் தடவிக்கணும் எஜமானன். யாக தீட்சிதன் உடம்புல வெண்ணெய் தடவிக்கணும். அப்படி தடவினா ஈ கொசுலாம் உட்காந்துக்குமே அரிக்குமேன்றதுக்கோசரம் அதை சொரிஞ்சிக்கிறதுக்காக கையில் ஒரு மான் கொம்பு வச்சுக்கணும். அப்புறம் கிருஷ்ணாஜலம் மான் தோலாலான ஆடை உடுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாக தீட்சிதனுடைய நியமங்கள். இவ்வளவு கடுமையான நியமங்கள். அதை கூட இருக்கக்கூடிய தர்மபத்தினி இருக்காளே, அவளுக்கு இன்னும் நியமங்கள் அதிகம். அவன் நீதான் யாகம் பண்ணணும், எனக்கு என்ன தள்ள எழுதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துக்க முடியாது. அவன் பண்ணும் பொழுது கூட இருந்து பண்றதுதான் பெரிய விசேஷம். அதெல்லாம் கௌசல்யை முதலானவர்கள் அங்கீகரித்தார்கள். தசரதன் அஸ்வமேத யாகம் செய்வது என்பதாக தீர்மானித்த உடனே அத்தனை பேர் அதை அங்கீகரித்தான், அதை ஆமோதித்தான். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த மனைவி அவளுடைய அனுமதி இருக்கணும், அவளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அவள் சகஜமா இருந்து சௌஹார்தமா இருந்து அவள் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு அனுமதி கொடுக்கணும். இதை நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு விற்த்தாந்தம் ஒன்று நடந்தது. அது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஒருத்தர். அவர் குடும்பத்துல எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு. அவருடைய பந்து உறவினர் ஒருத்தர் போயிட்டார். இப்போ அடியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பொண்ணுக்கு சீமந்தம் நடக்க போகுது. இன்னும் 4 நாள்லயோ 5 நாள்லயோ சீமந்தம் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம். அந்த உறவினர் அந்த சமயத்துல போயிட்டார். இவருக்கு அந்த சமயத்துல ஒன்றும் பெருசா தீட்டு இல்லை இவருக்கு. ஆனா உறவினருக்கு ஒரே ஒரு தௌஹித்ரன் அர்த்தம் பெண் வயிற்று பேரன். அவன் தான் கைங்கரியம் பண்ணணும். ஆனா அந்த பையனும் கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலைமை. உண்மையிலேயே அவன் ஆசைப்பட்டாலும் அவன் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அது ஒரு தர்ம சங்கடம். அப்ப இவருக்கு யாரு கைங்கரியம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. துளி கூட தயங்கல, துளி கூட யோசிக்கல, நான் பண்றேன் அப்படின்னா. அவருடைய அப்பா அனுமதி தானம் பண்ணினார். அவருக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. நான் அந்த கைங்கரியத்தை எடுத்துட்டு பண்றேன் அப்படின்னு துளி கூட மனசு கோணாமல் கைங்கரியத்தை பண்ணினார். நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ரொம்ப சகஜம், ரொம்ப சுகுர்த்தவர். அவர்கிட்ட கேட்டேன், உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னு. பா, எங்க ஆத்துல எல்லாரும் இதுக்கு அனுகூலமா இருக்காப்பா, நான் இதை பண்றேன்னு சொல்லச்சே நீயே இதை பண்ற, உனக்கு என்ன சம்பந்தம், நம்ம அதுல ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு சீமந்தம் பண்ண வேண்டாமா, அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இதை பண்ணணுமா அப்படின்னு எங்க ஆத்துலன்னு சொல்றது அவருடைய மனைவியை. அவ என்னை எதிர்க்கல, இதை நன்னா பண்ணுவோம், நமக்கு ஒருத்தருக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, பெருமாள் நமக்கு இதை கொடுத்துருக்கான், அதை நாம ஏன் மிஸ் பண்ணணும், நீங்க நன்னா பண்ணுவோன்னு சொன்னாப்பாவோ, அதனால நான் பண்ணேன்னு சொன்னார் சுவாமி. நிச்சயமா இது நடந்து 25 நாள் தான் ஆகுது. அவ்வளவு ஒரு பெரிய தர்ம சிந்தனை அவருடைய மனைவிக்கு இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இன்னைக்கு சாமான்யமா நடக்கவே நடக்க. நான் சொல்லிட்டேன், எனக்குன்னா நான் ஒரு பெரிய ஹோதால சொல்லல, எனக்கு அந்த பெரிய மனுஷ தன்மை கிடையாதுப்பா, உனக்கு இருக்கிற மனசு எனக்கு கிடையாதுன்னு நான் சொன்னேன். சபையில சத்தியத்தை சொல்றான். அவர் என்கிட்ட, ஏன்பா அவர் என்ன, நாங்க ஒருத்தருக்கு சௌஹார்தமா இருக்கிறதால வாடா போடா பேசிக்கிறது. ஏன்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் பண்ண போறேன்னு சொன்னேன், தாராளமா பண்ணுங்களேன், இதுல எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் எனக்கு சொல்லிட்டாப்பா. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை, உள்ளத்தை உருக்கக்கூடிய வார்த்தை. இது ஒவ்வொருத்தருக்கும் உணரணும். எதனால நமக்கு எல்லாத்தையும் வாண்டான்னு நம்ம வெறுக்கிறோம், அப்படி வானான்னு சொல்றதுனால நமக்கு வேற என்ன சிந்திச்சுடுது. எல்லாத்தையும் வெறுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அப்படிதான் வச்சுப்போம். அப்படி வெறுப்பதனால நமக்கு என்ன சிந்திச்சுடுது, ஒன்றும் சிந்திக்கல. அப்ப வாழற ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளால முடிஞ்ச சில தர்மானுஷ்டானங்கள், நேற்று வரலாம் நீ பண்ணியான, நானும் பண்ணலதான் சுவாமி, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா, நானும் ஒழுங்கு இல்லதான், நான் பண்ணலதான், இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன். நேற்று வரையிலும் நான் சாப்பிட்ட சாப்பாடு விஷம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்ப இன்னைக்கு நான் விஷம் சாப்பிட வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டா. நேற்று வரை சாப்பிட்டிய, இன்னைக்கு சாப்பிட்டா என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கறது உண்டோ? அது நியாயமோ? அது தர்மமோ? அது தர்மம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் நினைச்சு பார்க்கறது, புருஷாலா இருந்தாலும் சொல்றேன், அது ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆச்சாரமா இருந்துட முடியுமா? ஆச்சாரமா இருக்க வேண்டாம், ஒட்டு மொத்தமா விட்டுட்டோம். அதை கம்ப்ளீட்டா முடியாது பண்ண முடியாது இப்படி சொல்லியே வெளில வந்துட்டோம். நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு தெரியாது. யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லை நமக்கு. அவ்வளவு தூரம் நாம வந்துட்டோம். ஆனால் இன்னமும் அதுல ஒரு வெறுப்பு, ஒரு அஜிடேஷன். ஐ எம் ரிலீஜியஸ் அப்படின்னு தோலை குலுக்கின்னு சொல்றதுல நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் அனுஷ்டிக்கிறதுல இல்லை.
ஐம் ரிலீஜியஸ் அப்படின்னா என்ன? அப்படி தோலை குளிக்கிட்டா போருமா? 4 உபன்யாசம் கேட்டுட்டா வந்துருமா? 4 ஸ்பான்சர் பண்ணிட்டா வந்துருமா? வராது. நம்மால முடிந்த தர்மத்தை நாம பண்ணணும். யாரும் யாகம் பண்ண சொல்லலை, யஜ்யம் பண்ண சொல்லலை. இன்னைக்கு நடக்கல, அது சாத்தியம் இல்லை, நானும் அதை ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாக யஜ்யங்கள் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்றதை நானும் ஒத்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் பரித்தியாகம், எப்பா பார்த்தாலும் எதை எடுத்தாலும் தப்பாவே பார்க்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு வெளியில வரணும். அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியில வரணும். எல்லாத்துக்கும் ஒரு மன அழுத்தத்துல போகக்கூடாது. என்ன வெறுப்பு, எதுல நாம வெறுப்பை காமிக்க போறோம், எதை வெறுத்து நாம என்ன சாதிக்க போறோம்? நிச்சயமா இல்லை. கடைசி வரலும் பாண்டவர்களை வெறுத்த துரியோதனாதிகளுடைய நிலைமை என்ன சொல்லுவார்? அவன் கொஞ்சமாவது தன்னை பத்தி யோசிச்சிருந்தான்னா துரியோதனை எப்படியோ மேன்மையா வந்திருப்பான். இன்னொருத்தன் நன்னா இருக்கிறதானா ஒரு பிரச்சனை, இன்னொருத்தன் நன்னா இருந்துட்டா அது ஒரு பிரச்சனையா? அவன் நன்னா இருந்துட்டா உன் வாழ்க்கைக்கு அது எப்படி பாதகமாகும்? அவன் நன்னா வாழ்ந்துட்டா அப்படின்னா அது உன்னுடைய வாழ்க்கையை எங்க பாதிக்கிறது? உன் வாழ்க்கையை பாதிக்கல, அவன் நன்னா வந்துட்டு இருக்கான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவன் நன்னா இருக்கிறதே உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதகமா நீ கிரியேட் பண்ணிட்டு உண்மையிலேயே ஒழுங்கா இருந்த உன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்துக்கல. அதனால்தான் யோமனோ ரஜனீச்சரம், இந்த ராமாயணத்துடைய கான்செப்டை வர்ணிக்கும் பொழுது யோமனோ ரஜனீச்சரம், மனசுதான் ராட்சசன், மனசுதான் ராவணன். மனசுன்றதான ராவணனை அடக்கணும்னு சொன்னா ராமச்சரணம் உன்னுடைய ஹிருதயத்துல பதியணும், ராமபக்தி பதியணும், ராமபக்தி சாம்ராஜ்யம் உட்காரணும். வெறும் ராம கதைகள் கேட்டுட்டா போது எனக்கு தெரியும், நான் பார்க்காத ஸ்தோத்திரம் இல்லை, நான் பார்க்காத பிரபந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது சுவாமி. ராமபக்தின்றது உட்கார்றதா, எவ்வளவு நேரம் நாம அந்த ராமனிடத்துல நம்ம மனசை செலுத்துறோம். மற்ற விஷயங்களை யோசிக்கிறதுலையும் ஒரு நாள் நாம ராமனை யோசிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால்தான் அகம்பேத்தி மகாத்மானம்னு அடுத்தது விஸ்வாமித்திரர் சொல்ல போறார். அந்த வார்த்தையை சொல்ல போறார். இவ்வளவு பேரை வைத்துக் கொண்டு அவன் சிந்தனை பண்ண, அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவ தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா. இப்படியே அவன் பேசிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கச்சே வாசல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறார். அந்த வாசல் காப்பவரிடத்துல ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தார். கொடுத்தவர் என்ன கொடுத்தார்? பழைய விசிட்டிங் கார்டு கொடுத்தார், பிரசன்ட் விசிட்டிங் கார்டு கொடுக்கல. யாரு அப்படின்னா விஸ்வாமித்திரர் தானே வந்திருக்கார். அந்த விஸ்வாமித்திரர் தன்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கல, பழைய விசிட்டிங் கார்டு. என்ன? சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதி சூதனம். காதின்ற ஒரு ராஜா, சக்கரவர்த்தி, பெரிய எம்பரர். அந்த காதியினுடைய பிள்ளை கௌஷிகன், நான் வந்திருக்கேன். கௌஷிகம் காதின சுதம், கௌஷிகனுடைய பிள்ளை வந்திருக்கேன் சொல்லு. மகரிஷி வந்திருக்கார், ஒரு பிராமணர் வந்திருக்காருனா சரி போ, முக்கியமா நாங்க பேசிட்டு இருக்கோம், அவர் ஏதோ தான தர்மம் வாங்க வந்திருப்பார், சத்தனாய் உட்கார சொல்லு, பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலன்னார். எதிரி நாட்டு ராஜா வந்திருக்கான், பக்கத்து தேசத்து ராஜா வந்திருக்கான், அர்ஜென்ட்டா அவன் அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்திருக்கான்னு சொன்னா பதறி கட்டின்னு ஓடி வர வேண்டாமோ? இவர் வந்து நிக்கிற தோரணை பார்த்தா மகரிஷி மாதிரி இருக்கார். கையில கமண்டலு ஜடாமகுடதாரியாக கையில கமண்டலு ஜபமாலையெல்லாம் வச்சுட்டு இருக்கார். ஆனால் விசிட்டிங் கார்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா காதியினுடைய பிள்ளை கௌஷிகன் என்று பெயர் போட்டிருக்கு. ஐயோ, இவர் யாரோ பெரிய சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜா, ராஜமார்த்தான், ராஜகம்பீர, ராஜகுலத்திலக்கெல்லாம் போட்டிருக்கிறதுல அலறி கட்டின்னு ஓடி போட்டான். யாரு? வாசல்ல இந்த கேட் கீப்பர் இருந்தா பாருங்க, பல்ட்டி அடிச்சு ஓடி போனான். மகாராஜா மகாராஜா மகாராஜானா. தசரதர் என்னடா சமாச்சாரம், என்ன விஷயம்? வாசல்ல வாசல் என்ன வாசல்ல கையில கொடுத்தான். பார்த்த உடனே தசரதருக்கு ஒரு ஹாரிபுலேஷன் ஏற்பட்டது சுவாமி. நல்ல விஷயத்தை பேசும் பொழுது மகாத்மா பிரம்மரிஷி, உத்தமமான காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சவர், உலகத்திற்கு பரமக்ஷேமத்தை உண்டாக்கிடுவர். விஸ்வம் என்றாலேயே உலகம்னு பேரு, மித்ரம்னா ஃப்ரெண்டுன்னு பேரு. இந்த உலகத்தின் உத்தமமான நண்பன் யார் அப்படி கேட்டா விஸ்வாமித்திரர் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் பேசச்சே, பசங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்குச்சே, 4 இடம் போறவர் ஒருத்தர் வந்தாருன்னா இன்னும் நிறைய பசங்க கிடைக்குமே, பொன் பசங்க கிடைக்குமே. அந்த ஊர்ல இருக்காளா, இந்த ஊர்ல இருக்காளா, அங்க இருக்காளா, இவன் இருக்காளா, இவன் ஒத்துருவாளா, அவ ஒத்துருவாளா. எங்க ஊர்லலாம் இப்பெல்லாம் ஊன்றோம், என்னென்ன ஊன்றோம், matrimonial.com. பாருங்கோ, காஞ்சிபுரத்துல 10 நாள் வைகாசி உற்சவம் வரதராஜ பெருமாள் கோவில் நடக்கும். வரதராஜ பெருமாள் கோவில் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவா, இந்த கன்னியாபசங்கள் எல்லாம்
அவள் அப்பா அம்மாலாம் நல்லா அழகாக அதுகளுக்கெல்லாம் பின்னி பூச்சி ஊட்டி லட்சணமாக தாவணி போட்டோ இல்லை புடவை கொடுத்தியோ அழைச்சின்னு வருவாள். எதுக்காக? உற்சவம் சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், கோஷ்டியை சேவிக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் எங்கள் பாட்டி மாதிரி 4 பேர் இருப்பான். அந்த பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவா? பேசிட்டே இருப்பா. ஏன்டி உன் பொண்ணு நாடி என்ன பண்ணியிருக்கா, இதை பண்ணியிருக்காளா, அதை பண்ணியிருக்காளா, என்ன நட்சத்திரம் அப்படின்னு நினச்சாவே அவள் மைண்டு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும். அவள் ஒரு 10 பிரம்மச்சாரி லிஸ்ட்டு வச்சுருப்பான். அங்கே வேறு பாராயண கோஷ்டி போகிறது, ஸ்ரீபாதாங்கையாக இருக்கிறது, இல்லை உத்தியோகம் பண்ணுறது, லௌகிகமாகவும் இருக்கும் வைதிகமாகவும் இருக்கும். அப்படியே பார்த்து வச்சுப்பா. பார்த்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாமி வாகன மண்டபத்துக்கு எழுந்து விடுவார். அபிஷேக மண்டபம் தானே கல்யாணியர் இருக்குது. கண்ணாடி அறையிலேருந்து சுவாமி என்ன பண்ணுவார்? வாகன மண்டபத்துக்கு எழுந்து விடுவார். வாகன மண்டபத்துக்கு எழுந்து விடும் பொழுது அப்போ வெளியில் வாத்தியம் வாசிப்பான். எதுக்காக? உள்ள சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கும் பெருமாளுக்கு, அது ஒரு டைம் பாஸ். அதுக்கோசரம் வாத்தியங்கள் வாசிப்பா, நல்ல உத்தமமான கீர்த்தனைகள் வாசிப்பா. அதுதான் சமயம். என்ன இங்க மங்கள வாத்தியம் வாசிச்சுட்டே இருக்குச்சே, டக்கு டக்குன்னு உட்காந்துப்பா, 2 பேரும் பேசுவா, இவாளை அவளோட கோத்து விடுவா, அவளை இவாளோட கோத்து விடுவா. மடமடன் ஆயிடும். சுவாமி 5ஆம் உற்சவத்துக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? 8ஆம் உற்சவத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் கூட பண்ணிப்பான். அவ்வளவு குயிக்கா மேரேஜ் மேட் இன் ஹெவன் இல்லை தேவாதிராஜன் சன்னதியிலே நடக்கும். இப்போதான் ஐயோன்றோம், அப்பப்பான்றோம், அம்மம்மான்றோம், என்னவோ பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு சுலபமா வாழ்க்கையை ரசிச்சாவா. என்ன இருக்கணும்? ஒரு ஆண் பெண் அது இருந்தால் போறாதான்னு வச்சுட்டாவா. அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் அவளுக்கு அனுகிரகத்தினால ஏற்பட்டது. இப்போ எல்லாம் 10 பொருத்தம்னா 100 பொருத்தம்னா இப்போ பொருத்தம் பார்க்கறதுலாம் போயிடுத்து. அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் அக்கௌண்ட் என்ன, இவன் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் என்ன, லக்கேஜ் 1 லக்கேஜ் 2 என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறா சுவாமி. லக்கேஜ் 1 2 அர்த்தம் அப்பா அம்மாவில் 2 பேரில் ஒருத்தர் இருக்காளா, ஒருத்தர் மட்டும் இருக்காளா, என்ன கேள்விகள்லாம் கேட்குறான். இப்போ இந்த பொருத்தம் தான் இப்போ பெரிய பொருத்தமாக இருக்குது. கடைசியில் பாண்டிங் சரியில்லை. பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ, ஓடி போயிடுது. இந்த மாதிரி நல்ல விஷயம் பேசச்சே ஒரு மகரிஷி, ஒரு பிரம்மரிஷி வந்திருக்காரு அப்படின்னு ஒன்னே ஆஹானார். தேஷாம் தத்வச்சனம் ஸ்ருத்வா சுபுரோதாஹ சமாஹிதஹ பிரத்யுஜ்ஜகாமதம் கிருஷ்டா பிரம்மாணமிவ வாசமஹ. இந்திர சபையில இந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரம்மதேவர் வந்தார்னா எவ்வளவு பரபரப்போடு ஓடி போய் இந்திரன் அவரை ரிசீவ் பண்ணுவானோ அந்த மாதிரி ஓடி வந்தார் தசரதர். தம் திருஷ்ட்வா ஜ்வலிதம் தீப்த்யாஹ தாபசம் சம்சிதவ்ரதம் பிரகிருஷ்டவதனோ ராஜா ததோர்க்யமுபாகரதே சராஜ்ய பிரதிகிருஹ்யார்ஹம் சாஸ்திரதிருஷ்டேன கர்மணா குஷலம் சாவ்யயம் செய்வ பரியபிரச்சது நராதிபோ. ராயல் ரிசப்ஷன். பக்கத்து தேசத்து அரசர் வந்தார்னு சொன்னா எப்படி வரவேற்கிறோம்? விமான நிலையத்துக்கே போய் வரவேற்கணும் இல்லையா? ஒரு புரோட்டோகால் உண்டோ இல்லையோ? பக்கத்து தேசத்து ராஜா, நம்முடைய நட்பு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அந்த ராஜா வராருன்னா அவரை வரவேற்கிறதுன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை தசரதன் இங்க பர்ஃபெக்டா காண்பிச்சான். ஓடி வந்தான். அர்க்கபாத்தியாதிகள் அவருக்கு சமர்ப்பித்தான். சமர்ப்பித்து கை கூப்பினான். விஸ்வாமித்திரர் சிரிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா விஸ்வாமித்திரர் சிரிச்சு பெற எல்லாரும் பார்க்கணும். மகா பொல்லாதவர். பொல்லாதவர்னா சாட்சாத் பொல்லாதவர். எப்படின்னா பாடாப்படுத்தி வச்சிருக்காரு உலகத்துல எல்லாருக்கும். அது தவிர இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இவருடைய ஆச்சாரியன் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் 8 பொருத்தம். ஒண்ணு கொண்டு மூஞ்சிலே முடிச்சுக்காரு. 2 பிராமணால சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் முடியும். தலிக்கு பண்றதுக்கு மட்டும் இல்லை, ஒண்ணு கொண்டு பார்த்தாலே அக்னி நட்சத்திரம் தான். இவர் அவரை ஒத்துக்க மாட்டார், அவர் இவரை ஒத்துக்க மாட்டார். ஆனால் தசரதர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, நாம ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இவர் வந்துவிட்டார். சரி, வந்தவரை வரவேற்காமல் இருக்க முடியுமா? திடீர்னு சாபம் கொடுத்துட்டாருன்னா அவெல்லாம் ரெடியாக எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வச்சிருப்பாரு. டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாருன்னா அந்த பயம் வேற. அத ஹிருஷ்டமனாராஜா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச்ச பரமோதாரஹ ஹிருஷ்டஸ்தமபிபூஜய யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹ யதா வருஷமனூதகே யதா சத்ருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே கஞ்சதே பரமம் காமோ கரோமி கிமு ஹர்ஷிதா பாத்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்ட்யா பிராப்தோசி தார்மிக அத்யமே சபலம் ஜன்ம ஜீவிதம் ச சுஜீவிதம் பூர்வம் ராஜரிஷி சப்தேன
தபசா ஜோதித பிரபா பிரம்ம ரிஷித்வமனுப்ராப்தா பூஜ்யோசி பகுதா மயா ததத்புதமிதம் பிரம்மன் பவித்ரம் பரமம் மம சுபக்ஷேத்ரகதச்சாஹம் தவ சந்தர்ஷனாத் பிரபோ. விழுந்தான், சேவித்தான், பிரதட்சிண பிரணாமாதிகள் பண்ணான். ப்ரூஹி யத் பிரார்த்திதம் துப்யம் காரியமாகமனம் பிரதி கர்த்தாச்சாகமசேஷேன தெய்வதம் ஹி பவான் மம. ஒரு பெரியோர் வந்தார்களே ஆனால் எழுந்து ஓடிச் சென்று அவர்களை உபசரித்து வணங்கி அவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அவர்களுக்கு தேவையான கைங்கரியங்களை செய்து கொடுப்பது என்பதுதான் பண்பு. அந்த தசரதன் அப்படியா, சரி நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. இவன் ஓடி வந்தான் சுவாமி. வந்தான், அர்க்கபாத்தியாதிகள் சமர்ப்பித்தான். ஆஹா என்ன பாக்கியம், அத்ய எனக்கு தான் யதாமிருதஸ்ய சம்பிராப்தி. ஒருவனுக்கு அமிர்தம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி அதுவா யதா மிருதஸ்ய சம்பிராப்தி. இறந்து போயிட்டான்னு தீர்மானம் பண்ணின உடனே அந்த இறந்தவன் டக்குனு மறுபடியும் அவனுக்கு உசுறு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? சில பேர் சொல்லுவா பாருங்க, விரஜை கரவரெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டானுவான். அந்த மாதிரி விரஜை கரவரெல்லாம் போனா அப்படியே திரும்பி வந்துட்டா அப்படின்னுவா. யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே. மழையே பெய்யாத ஒரு தேசத்துல, பாலைவனத்துல திடீர்னு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ, யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய அப்பிரஜஸ்ய புத்திர ஜன்மா யதா அப்படின்னு. அதான் அந்த வாக்கியம் முக்கியம். பிள்ளையே பிறக்காத ஒருத்தன் பல நாட்கள் தவம் இருந்தான், அவனுக்கு எங்கேயுமே புத்திர சந்ததி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்துல அவனுக்கு தகுந்த மனைவியினிடத்துல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பிள்ளையை பெற்று நல்ல எழுத்து, இதுக்கோசரம் நான் பிள்ளையை பெற்றிருக்கேன் அப்படின்னா சுவாரஸ்யம் இல்லை. அப்படி இப்படி கோவிட்ல பெற்ற பிள்ளைலாம் அது கொஞ்சம் முடியாது. யதா சதிருஷதாரேஷு அப்படின்னார். யதா சதிருஷதாரேஷு, தனக்கு தகுந்த மனைவியினிடத்துல. வருஷத்துக்கு 2 குழந்தைய பெற்றுனே இருந்தா அதுல அவனுக்கு சந்தோஷம் வருமோ? ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தான், ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லை. அப்புறம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் அவனுக்கு அந்த புத்திர சந்ததியானது ஏற்பட்டது. அப்படி வந்ததுன்னா என்ன ஒரு பாக்கியம் உண்டோ, அத்தகைய பாக்கியம் தேவரையனுடைய சம்பந்தத்தினால எனக்கு கிடைத்திருக்கிறது சுவாமி. கம்சதே பரமம் காமம் கரோமி கிமு ஹரிஷிதா. என்ன பண்ணணும்? தேவரையனுடைய நியமனம் என்ன சுவாமி? உம்மை இப்ப சேவிச்சேன், ததத்புதம் இதம் பிரம்மன். உம்மை இப்ப பிரத்யட்சமா சேவிச்சேன். உம்மை சேவித்தது என்னென்ன 108 திவிதேசத்தை சேவிச்ச பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு.